வணக்கம். மேஷ ராசியை பற்றி பேசலான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? மேஷ ராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னாக்கா, இது பொதுவான குணம். அவங்க ரொம்ப செவ்வாயின் ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால கோபம் அதிகம் இருக்கும். ஆனாக்கா கோபம் தேவைப்பட்ட இடத்துல கரெக்டாக யூஸ் பண்ணிப்பாங்க. இவங்க பிறந்த குழந்த மாதிரி இருப்பாங்க. தனக்கு வேணும்னு நினைக்கிறத இமீடியட்டாக அழுது பிடிச்சாது வாங்கிக்கக்கூடிய தன்மையில் இவங்க இருப்பாங்க. இவங்கள பார்த்திங்க அப்படின்னாக்கா, இவங்களுடைய ஷோல்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா அகலமாக இருக்கும். மோஸ்ட்லி மேஷ ராசிக்காரங்க குண்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒல்லியாக தான் இருப்பாங்க. இவங்களுக்கு நாள்பட்ட நோய் எதுவுமே வராது. மேஷ ராசிக்காரங்களுக்கு எப்படியாவது குழந்தையிலிருந்தோ எப்படின்னாது சரி, அவங்க முகத்தில் புருவத்துக்கு மேலேயோ இல்லைன்னா புருவம் பக்கத்துலேயோ கண்டிப்பாக ஒரு அடிப்பட்ட தையல் இருக்கும். மேஷ ராசியில் பிறந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அது இருக்கும். சரிங்களா? இவங்கள்ட்ட பணம் வேணுமா இல்லைன்னா புகழ் வேணுமா அப்படின்னு கேட்டால் புகழ் தான் வேணும்னு சொல்லுவாங்க. புகழுக்கு மயங்கும் தன்மை கொண்டவர்களாக இவங்க இருப்பாங்க. மேஷ ராசி ஆண்கள் எப்படி இருப்பாங்க தெரியுங்களா? அவங்க ரொம்ப குழந்த மாதிரி நடந்துப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா? அந்த மாதிரி காதல் விஷயத்துலேயும் ரொம்ப நேர்மையாகவும் நியாயமாகவும் நடந்துப்பாங்க. அதாவது இப்போ ஒருத்தங்களை விரும்புகிறாங்க அப்படின்னாக்கா அந்த நேரத்தில் இன்னொரு பொண்ணுக்கிட்ட பேசுகிறது தன்னுடைய கண்ணியத்துக்கு அசிங்கம் அப்படின்னு நினச்சி அவங்க விரும்புகிற பொண்ணை நினச்சிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணு வேணாம் அப்படின்ட்டா அதுக்கப்புறமேட்டு தான் அடுத்த பொண்ணை பற்றியே யோசிப்பாங்க. பல பேருக்கு ரூட்டு விட மாட்டாங்க. அதே மாதிரி பெண்களை பொறுத்தவரை எப்படி இருப்பாங்க, அதாவது பெண்கள்கிட்ட அவங்க எப்படி நடந்துப்பாங்கன்னா, தேவையான விஷயத்தில் அதீத காதலை அவங்க வெளிப்படுத்துவாங்க. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கணும் அப்படிங்கிறதுல அவங்க தெளிவாக இருப்பாங்க. ஆனால் வீட்டில் எல்லா விஷயங்களும் தான் முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறதுலையும் தெளிவாக இருப்பாங்க. பெண்களை முடிவெடுக்க விட மாட்டாங்க. அந்த இடத்துல டாமினேஷன் இருக்கும். அதே சமயத்தில் சேமிக்கும் பழக்கம் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடையவே கிடையாது. அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும், இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்னு சொன்னால் தான் தெரியுமே தவிர அவங்க சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி யோசிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு முடிஞ்ச விஷயமும் அதாவது ஃப்யூச்சரை பற்றியும் யோசிக்க மாட்டாங்க, நடந்து முடிஞ்சதை பற்றியும் யோசிக்க மாட்டாங்க. இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் என்னவோ அதை தான் அவங்க அதிகமாக விரும்புவாங்க. வேகமாக செய்யக்கூடிய செயலை வேகமாக செய்யக்கூடிய தன்மையில் இருப்பாங்க. அதனால் சில தவறுகளும் வேலையில் செஞ்சுட்டு அதுக்காக வருத்தமும் படுவாங்க. வீட்டில் ஏதாவது சண்டை போட்டுட்டாங்க அப்படின்னா, மனைவி கிட்ட சண்டை போட்டுட்டாங்களோ காதலிக்கிட்ட சண்டை போட்டுட்டாங்கனாலோ முதல்ல மன்னிப்பு கேட்கக்கூடிய ஆள் ஆணாக தான் இருப்பாங்க. பெண்கள் மன்னிப்பு கேட்டால் இவருக்கு தண்டனை கொடுத்தது மாதிரி அவருக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமாக எடுத்துக்குவார். குழந்தைங்கள்கிட்ட அவ்வளோ அன்பாக நடந்துப்பாங்க. குழந்தைங்களுடைய மூமெண்ட்ஸ் எல்லாமே இப்படி செய் அப்படி செய் அப்படி பக்கத்தில் இருந்து அவ்வளோ அன்பாக எல்லாத்தையுமே சொல்லி கொடுப்பாங்க. பிரகாஷ் ராஜ் ஒரு படத்தில் ஜெயம் ரவிக்கு கேரம் விளையாட சொல்லுவாங்க இல்லையா? இப்படி மூவ் பண்ணு அப்படி மூவ் பண்ணுன்னு அவர் கூட சொல்லுவார். என்னுடைய விளையாட்டையும் நீங்களே விளையாண்டிங்கன்னா என்ன அர்த்தம்னு. அந்த மாதிரி தான் மேஷராசியில் இருக்கிற ஆண்கள் நடந்துப்பாங்க. மேஷராசி பெண்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னாக்கா, அவங்களும் ஆண்களை போல தான் இருப்பாங்க. ஆண்களை போல அப்படின்னாக்கா எல்லா வேலையிலையும் திறமையாக இருப்பாங்க. அன்பு காட்டுறதுலேயும் அதிக அன்பு அவங்க குழந்தைகள்கிட்ட காட்டுவாங்க. ஒரு மாயையை கிரியேட் பண்ணிடுவாங்க. அவங்க என்ன கேட்டாலும் மறுக்காமல் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்து குழந்தைங்கள வளர்க்கறதுல அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அவங்களுடைய திருமணமான பெண்களாக இருந்தாலும் சரி, காதலிச்சு திருமணமான பெண்களாக இருந்தாலும் கணவர் தான் எவ்வளோ அன்பு செலுத்துகிறோமோ அதே அளவுக்கு கணவரும் தாங்கிட்ட அன்பு செலுத்தணும் அப்படிங்கிறதுல அவங்க எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். ஒருபோதும் அவங்க தோல்வியை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. அதாவது தம் மேலே அவர் கணவர் கோபமாக இருந்தாங்கன்னா ரொம்ப நொந்துப்பாங்க. அதே சமயம் சீக்கிரமாக எழுந்துடுவாங்க. வேலையை பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்க திரும்பவும் யாரும் இல்லைனாலும், அதாவது யாருடைய துணை இல்லைனாலும் எந்த தோல்வியாக இருந்தாலும் மீண்டெழுந்து வந்துடுவாங்க.
மேஷராசி பெண்கள் வந்து தனக்கு இணையான பிடித்த காதலர்களை பிடித்தவங்களோட சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறதுல ரொம்ப அதிக விருப்பமாக இருப்பாங்க. இல்லை அப்படின்னா தனியாக கூட அவங்களால வாழ்ந்துட முடியும். மற்ற 11 ராசிகளில் மேஷ ராசியில் பிறக்கிறவங்க மட்டும் ஆண்கள் துணை இல்லாமல் அவங்களால வாழ முடியும். சின்ன சின்ன சண்டைகள் அவங்களுக்கு அடிக்கடி வரும். கோபம் வந்துச்சு அப்படின்னா இம்மீடியட்டாக ரியாக்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமேட்டு இவங்க தான் முன்னாடி வந்து சாரி கேட்டு சமாதானம் படுத்தணும். மேஷ ராசியில் பெண்களாக இருந்தால் அவங்க கணவர்கிட்ட சண்டை போட்டாங்க அப்படின்னாக்கா இவங்க தான் முதல்ல போய் தன்னுடைய சாரியை கேட்டு திரும்ப வந்து பழையபடி சகஜமாக பழகணும்னு எதிர்பார்ப்பாங்க. அதிக நட்பு கொண்டவர்களும் இவங்க தான். அதிக ஏமாற்றம் அடையக்கூடியவர்களும் இவங்க தான். மேஷராசியில் இருக்கிற பெண்கள் வந்து பெண்களை திருமணம் செஞ்சிருந்தாங்கன்னா கணவர் எதிர்பார்க்குறத செய்து கொடுத்து அவங்க எதிர்பார்க்குறத மாதிரி செஞ்சு கணவரை சந்தோஷப்படுத்துறதுல அதிக கவனமாக நடந்துப்பாங்க. அதிர்ஷ்டசாலி மேஷராசி பெண்களை திருமணம் செய்யும் ஆண்கள் அதிர்ஷ்டசாலி. அவங்க வந்து தோல்வியை ஒருபோதும் ஏற்றுக்க மாட்டாங்க. மனம் முடிஞ்சு போயிடுவாங்க. அவங்கள ஏமாற்றாமல் நடந்துக்கணும். மேஷராசி குழந்தைகள் என்ன செய்வாங்க அப்படின்னாக்கா இவங்களுடைய ராசி செவ்வாய் அப்படிங்கிறதுனால குழந்தைத்தனம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ரொம்ப வேகமாக செயல்படுறேன் அப்படிங்கிற பேரில் எங்கேயாவது ஓடி போய் விழுந்து தலையில் தையல் போடுற அளவுக்கு காயங்கள் வந்து இவங்களுக்கு ஏற்பட்டுடும் சின்ன பிள்ளையிலேயே. மேஷராசி அப்படின்னு முன்னமே சொன்னேன் இல்லையா, மேஷராசிக்கான சிம்பிள் அப்படின்னாலே அவங்க ஃபோர்ஹெட் அப்படிங்கிற அதாவது புருவத்துக்கு மேலே இருக்கிற இடத்துல கண்டிப்பாக ஒரு தையல் அப்படிங்கிறது சின்ன குழந்தையிலேயே ஏற்பட்டுடும். மேஷராசிக்கு அதான் ஒரு சிம்பிள். நம்ம பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம் இவங்க மேஷராசிக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன பிள்ளையிலேயே துருதுருன்னு இருப்பாங்க. ஒரு இடத்துல அமைதியாக உட்கார மாட்டாங்க. எல்லாத்தோடையும் சேர்ந்து விளையாடணும்னு நினைப்பாங்க. நிறைய பொம்மைகள் வச்சு விளையாடணும்னு நினைப்பாங்க. எல்லாத்தோடையும் ஈஸியாக பழகக்கூடிய தன்மையிலையும் இருப்பாங்க. பொறாமை குணமும் கொஞ்சம் இருக்கும். அதிகம் விட்டு கொடுக்கணுங்கிற எண்ணமும் இருக்கும். இவங்களை அனுசரிக்கிறவங்க கிட்ட இவங்க கண்டிப்பாக விட்டு கொடுத்து நடந்துப்பாங்க. சின்ன பிள்ளைங்கள குழந்தைகள் அப்பா அம்மா தாங்கிட்ட மட்டும்தான் பாசத்தை காட்டணும் அப்படின்னு அவங்க அதிகம் எதிர்பார்ப்பாங்க. தனக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சின்ன பிள்ளையிலேயே இந்த மேஷராசி குழந்தைகள் நடந்துப்பாங்க.